Hi student, நம்ம இப்போ 12th மேக்ஸ்ல சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1 அதில் 3 சம் இருக்கு. அதில் ஒரு சம்மா வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துக்கிற சம்மை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏ ஈக்குவல் டு -3 4 6 2. இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி அட்ஜாயிண்ட் ஏ கணக்கு. அப்போ அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா இது மெயின் டயகனல் சொல்லுவோம். இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுருங்க. 2 இங்க எழுதுங்க, -3 கீழே எழுதுங்க. ரெண்டுத்தையும் இடம் மாற்றி எழுதிட்டோம். இப்போ மீதி அட்ஜசன்ட் டயகனல் இருக்குது, 6ம் 4 இருக்கு. இதை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. +4 இருக்குது, -4 எழுதுங்க. +6 இருக்குது, -6 எழுதுங்க. ஓகேங்களா? இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. சரிங்களா? ஒரே ஸ்டெப் ஆன்சர், 2 மார்க்ஸ் சம் தான். சரி, நெக்ஸ்ட் சம்முக்கு வருவோம். இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இது 2x2, இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ ஏ ஈக்குவல் டு அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டைரக்டா எழுதிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு இப்போ 2ன்ற எலமெண்ட்டுக்கு முதல்ல கண்டுபிடிக்கணும். ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. இதை மட்டும்தான் மேல இருந்து கீழே மட்டும் பண்ணிக்கணும். 4 × 2 8, ஒரு மைனஸ் போட்டுக்கணும். 7 × 1 7, அப்போ 8 - 7. ஓகேங்களா? எழுதிட்டோம். அடுத்த நம்பருக்கு வரும் 3க்கு. இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. 3 × 2 6. அதுக்கு முன்னாடி ரெண்டாவது எழுதுற எலமெண்ட் எப்பயுமே என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டுக்கணும். பிளஸ் மைனஸ் பிளஸ், அப்புறம் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? சரி, இப்போ மைனஸ் ஆஃப் போட்டோம். 3க்கு தான். இந்த ரோவிங் காலத்தையும் விட்டுருங்க. 3 × 2 6, ஒரு மைனஸ் போட்டுக்கணும். 3 × 1 3. ஓகேங்களா? அடுத்த நம்பருக்கு வரும் 1க்கு. இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. என்ன வரும்? மேல இருந்து கீழே பண்ணிருக்கேன். 3 × 7 21, ஒரு மைனஸ் போட்டுங்க. 3 × 4 12 எழுதியாச்சு. மேல பவர்ல என்ன போட்டுக்கணும்? ஒரு டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். அட்ஜாயிண்ட் ஏன்னா கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். சரி, செகண்ட் ரோ பாருங்க. 3க்கு இந்த ரோவிங் காலத்தையும் விட்டுருங்க. மேல இருந்து கீழே 3 × 2 6. அதுக்கு முன்னாடி வெளியே மைனஸ் போட்டுக்கணும். 3 × 2 6, ஒரு மைனஸ். 7 × 1 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4க்கு இந்த ரோவிங் காலத்தையும் விட்டுருங்க. 2 × 2 4, ஒரு மைனஸ் போட்டுங்க. 3 × 1 3, 4 - 3. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட்டுக்கு மைனஸ் பிளஸ். நெக்ஸ்ட் இங்க என்ன எழுதணும்? மைனஸ் எழுதணும். இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. மேல இருந்து கீழே 2 × 7 14, ஒரு மைனஸ் எழுதிங்க. 3 × 3 9. சரிங்களா? லாஸ்ட் ரோவுக்கு வரீங்க. 3க்கு இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. 3 × 1 3, ஒரு மைனஸ் போட்டுங்க. 4 × 1 4, 4 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இங்க எழுதும் போது என்ன பண்ணணும்? ஒரு மைனஸ் எழுதிக்கணும். ஓகேங்களா? இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. 2 × 1 2, ஒரு மைனஸ் போட்டுங்க. 3 × 1 3. லாஸ்ட் நம்பருக்கு இந்த 2க்கு ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. 2 × 4 8, ஒரு மைனஸ் போட்டுங்க. 3 × 3 9. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ணோம்? 8 - 7 1, 6 - 3 3ன்னு வரும். வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, -3. நெக்ஸ்ட் 21 - 12 என்ன வரும்? 9. 6 - 7 -1, வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, +1. 4 - 3 1. 14 - 9 5, வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, -5. 3 - 4 -1. 2 - 3 -1, வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, +1. 8 - 9 -1. ஓகேங்களா? பவர்ல என்ன இருக்கு? ஒரு டிரான்ஸ்போஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ டிரான்ஸ்போஸ்னா ரோவிங் காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அவ்வளவுதான் ஆன்சர். ரோவிங் காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். 1 - 3 9 இருக்குது. இந்த ரோவை காலமா எழுதுங்க. 1 - 3 9. செகண்ட் ரோ எழுது. 1 1 5 இருக்குது. 1 1 -5. 1 1 -5 இருக்குது, எழுதிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ -1 1 -1 இருக்குது. -1 1 -1. ஓகேங்களா? ரோவிங் காலத்தையும் டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிட்டோம். அந்த டி எடுத்துருங்க. இதான் வந்து அட்ஜாயிண்ட். சரிங்களா? ஈஸி தான். அடுத்து தேர்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய சம், ஈஸி. அட்ஜாயிண்ட் KA ஈக்குவல் டு K power n - 1 அட்ஜாயிண்ட். இந்த ஃபார்முலா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வெளியே ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க 1/3. சரிங்களா? அந்த சால்வ் பண்றதுக்காக தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். இந்த K என்ற இடத்துல என்ன இருக்குன்னா 1/3 இருக்கு. இப்போ அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்றோம்? 1/3 அப்படியே எழுதிங்க. n - 1 இருக்குது. nன்றது ஆர்டர். சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 1 2 3 3 ஆர்டர் தான் இருக்கு. சரிங்களா? 3x3 மேட்ரிக்ஸ், அதனால 3 ஆர்டர் தான். அப்போ 3 - 1 வரும். சரிங்களா? 3 - 1 என்னது? 2 எழுதிட்டீங்க. அட்ஜாயிண்ட் A, இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க தெரியும். ஈஸி மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் 2 கண்டுபிடிக்கலாம். இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுடலாம். இதுக்கு மட்டும்தான். முதல்ல மேல இருந்து கீழே மல்டி பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிளஸ் வேல்யூ தான் வரும். மேல இருந்து கீழே மல்டி பண்ணுங்க. 1 × 2 2 எழுதிங்க. ஒரு மைனஸ் போட்டுங்க. -2 × 2 -4 கிடைக்கும். இப்போ என்ன வரும்? +4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
இந்த எலிமெண்ட் எழுதும்போது என்ன பண்ணணும், கண்டிப்பா மைனஸ் போட்டுக்கணும். இந்த ரோவையும் கலத்தி விட்டுடலாம். -2 × 2 -4 வரும். எழுதிட்டு ஒரு மைனஸ் போட்டுங்க. 1 × 2 2. நெக்ஸ்ட் அடுத்த நம்பருக்கு இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. -2 × -2 4 கிடைக்கும். எழுதிட்டு ஒரு மைனஸ் போட்டுங்க. 1 × 1 1. ரைட் க்ளோஸ் பண்ணிட்டு பவர்ல டிரான்ஸ்போஸ் பண்ணீங்க. சரிங்களா? அட்ஜாயின்ட் ஏன்னா கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். செகண்ட் ரோக்கு வாங்க. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. 2 × 2 என்ன வரும் 4. எழுதி ஒரு மைனஸ் போட்டுங்க. -2 × 1 என்ன வரும் -2 வரும். அப்ப என்ன வரும் +2. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க வாங்க. இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. மேல இருந்து கீழே 2 × 2 என்ன வரும் 4. ஒரு மைனஸ் போட்டுங்க. அப்புறம் 1 × 1 1 வரும். சரி, அடுத்த நம்பர். அடுத்து என்ன வரும், வெளியே ஒரு மைனஸ் வரும் காமனா. மைனஸ் பிளஸ் மைனஸ். அடுத்தது என்ன பண்ணோம், இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. 2 × -2 -4 வரும். -4 ஒரு மைனஸ் போட்டுங்க. 1 × 2 2 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் லைனுக்கு வரீங்க. லாஸ்ட் லைன்ல இந்த 1க்கு இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. 2 × 2 4 ஒரு மைனஸ் போட்டுங்க. 1 × 1 1. நெக்ஸ்ட் வெளியே ஒரு மைனஸ் போட்டுங்க. காலத்தையும் விட்டுருங்க. 2 × 2 4 ஒரு மைனஸ் போட்டுங்க. -2 × 1 -2 வரும். இப்போ என்ன வரும் +2. நெக்ஸ்ட் கடைசி நம்பர் ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. 2 × 1 2 ஒரு மைனஸ் போட்டுங்க. -2 × 2 -4 வரும். +4. ஓகேங்களா? சால்வ் பண்ணுங்க. 1/3 ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், 1/3 ஸ்கொயர்னா 9. இப்போ 2 + 4 6. -4 -2 -6 வரும். வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. +6. 4 - 1 3. நெக்ஸ்ட் 4 + 2 6 வரும். வெளியே ஒரு மைனஸ் -6. 4 - 1 3. அடுத்து -4 - 2 -6 வரும். வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. +6. 4 - 1 3. நெக்ஸ்ட் 4 + 2 6. வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. -6. 2 + 4 என்ன வரும் 6. சரிங்களா? பவர்ல ஒரு டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? இந்த ரோவையும் காலத்தையும் என்ன பண்ணுங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. 1/9 அப்படியே இருக்குது, இருக்கட்டும். இப்போ இது டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுங்க. என்ன வரும், ஃபர்ஸ்ட் ரோ இருக்குங்களா, அது ஃபர்ஸ்ட் காலத்தில் எழுதுங்க. 6 6 3. செகண்ட் ரோ செகண்ட் காலத்தில் எழுதுங்க. -6 3 6. தேர்ட் ரோ 3 -6 6. சரிங்களா? இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். அப்போ பவர்ல டி போட தேவையில்ல. சரி, இப்போ 1/9 அப்படியே கிட்டோம். இப்போ இதுல இருந்து என்ன காமன் எடுக்கலாம்னா 3 வெளியே எடுக்கலாம். சரிங்களா? இங்க என்ன இருக்கு 3 வெளியே எடுங்க. 3 / 9. இப்போ இங்க வந்து 3 எடுத்துட்டோம்னா மீதி என்ன வரும் 2 வரும். 2 3 6 தான். இங்க -2 வரும். இங்க 3 எடுத்துட்டா 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க 3 எடுத்துட்டோம்னா 2 கிடைக்கும். இங்க 1, இங்க -2, இங்க 1 கிடைக்கும். அடுத்தது 2, அப்புறம் 2. இங்க கேன்சல் பண்ணலாம். 1 டைம் வரும். இங்க 3 டைம்ஸ் வரும். சரிங்களா? அப்போ 1 / 3 இந்த மேட்ரிக்ஸை அப்படியே எழுதுங்க. என்ன கிடைக்குது 2 -2 1. நெக்ஸ்ட் 2 1 -2, அப்புறம் 1 2 2. ஓகேங்களா? ஆன்சர் வந்துச்சு 1/3 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ். ஈஸி சம் தான். சரிங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.